ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. என்னோடய ஸ்டைலில் சிம்பிளான தக்காளி சாதமும் ஒரு வெஜிடபிள் ஆம்லேட்டும் தான். இது குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் பொரியவும் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துகிட்டு, இது தக்காளி சாதம்னா நிறைய தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 4-5 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். ஒரு 4-5 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டணும். அதுலேயே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த ரைஸை வந்து அப்பயே கழுவி அப்பயே போட்டணும். ஊற வச்சா ரொம்ப உடஞ்சி போயிடும். ஸோ கழுவி அப்படியே போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மசால் பொடி அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரமாக இருக்கிறதுனால நான் 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இது வந்து கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் வரும். ரொம்ப வரைய வேணும்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சிடலாம், கொதிக்கட்டும். கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது வெங்காயம், முட்டைகோஸு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதில் தேவையான உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டு வதக்கி விட்டுட்டு அப்படியே சிம்லேயே மூடி வச்சு கூட குக் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி மூடி வைக்கலை, அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு வேக்காடு வேகிற வரைக்கும் மட்டும் வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இதில் நம்ம முட்டை சேர்த்து ஆம்லேட் மாதிரி ஊற்ற போகிறோம். ஸோ நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கவும் தனியாக கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த குக்கரை எடுத்து இதே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் விசில் வரணுன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 விசில் விட்டால் மட்டும் போதும், நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். நான் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் எப்போவுமே இப்படி தான் சாப்பிடுவோம். ரொம்ப வரையாக சாப்பிட மாட்டோம். ஸோ எங்களுக்கு கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் வரைய வேணும்னா வந்து 1.25 டம்ளருக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 1.25 அந்த மாதிரி தண்ணி வச்சுக்கணும். இதுவே கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் பொழுன்னு ஆயிரும். இப்போது சாப்பாடு நல்லா இறக்கி வச்சுட்டு நம்ம லஞ்ச் கொண்டு போகிற டைமில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக ஆம்லேட் ஊற்றி எடுத்துக்க போகிறோம். பெருசாக ஊற்றினாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நம்ம குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். காய்கறிகள் வந்து டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா இப்படி ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன ஆம்லேட்டாக ஊற்றி இப்போ வந்து முட்டையை நல்லா திருப்பி போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. ஒரு சிம்பிளான தக்காளி சாதமும் வெஜிடபிள் ஆம்லேட்டும் தான். எங்கள் குழந்தையும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இதாங்க இன்றைக்கான எங்கள் வீட்டில் லஞ்ச் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.